ராஜமுருகன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி? ரொம்ப சீரியஸ். டீன்ஸ் படத்தோடைய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? நான் வந்து சார் கொஞ்சம் பேசுவாருன்னு நினச்சேன். பட் அவர் இருக்கிற ஆக்சுவலாக நான் ஒரு 90s கிட். எனக்கு இந்த க்ரீன் ஃப்ளாகு ரெட் ஃப்ளாக்னா என்னன்னு தெரியாது. கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் மேரிட் ஆகிட்டு இருக்கீங்கல்ல, ஆனால் சைடில் ஒரு பொண்ணு வந்து அடிக்கடி வந்து நான் ரஜினி சாரை பார்த்துருக்கேன், ஜெயிலர் ஷூட்டில் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்றாரு. எப்படி பார்க்காம இருக்க முடியும்? அவரோட பொண்ணோட போகிற போக்கில் ஒரு அண்ட் நோ மோர் கனெக்ஷன். ஓ, அன்னைக்கு ஒரு நாள் 1 நைட் மாதிரி. ராஜமுருகன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி? ரொம்ப சீரியஸ். அவர் தேவையில்லாமலாம் பேசவே மாட்டார். அவரோட ஷார்ட்டு போர்ஷன் முடித்தோடனே அவர் கேரவன் ரூம் இல்லை போயிடுவார். ஏடிஸ் தான் ஃபுல்லாக இது பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. இஸ் வெரி சைலண்ட் அண்ட் ஒரு வார்த்தை கூட தேவையில்லாமல் பேச மாட்டார். ஸோ அன்னெசரி டாக்ஸே கிடையாது. நோ ஜாலி ஜோவேல் நத்திங். ஸோ ஒர்க், இந்த ஷார்ட் முடிச்சிட்டோமா, அடுத்து இந்த ஆங்கிள் இங்கே வை, இந்த பேன் இங்கே வை, இங்கே இது முடிச்சிடு. நானே பயந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் கேமரா வைக்கிறாங்க, ஐயோ தப்பு பண்ணிடக்கூடாது, சொதப்பிடக்கூடாது அப்படின்ற போது. அதுக்கப்புறம் ரீடேக் கூட அவங்க ஏடி தான் சொல்லுவாங்க, அசோசியேட் தான் சொல்லுவாங்க. ரீடேக்னா கூட அவங்க தான் அவர் இப்படி பார்ப்பாரு அப்படின்னும் போது அவர் தான் சொல்ல ரீடேக்மா. நிறைய ஐடிஸ் இருப்பாங்க அங்கே. ஸோ அடுத்தடுத்து அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் யூ டூ கிரியேட்டிவ் மேக்ஸ் யூ ஷைன். எது நீ தனித்து பண்ணுற, எது நீ கொஞ்சம் விலகி பண்ணுறியோ அதுதான் உன்னை தனித்து காட்டும். டீன்ஸ் படத்தோடைய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? டீன்ஸ் பண்ணும்போது அதில் தியாகராஜன்ன்ற ஒரு ஏடி வந்து என் ப்ரொஃபைல் ஆல்ரெடியெல்லாம் பார்த்துருக்காரு. அவர்கிட்ட என் ப்ரொஃபைல் இருந்திருக்கு. இந்த ரோலுக்கு இந்த பொண்ணு ஷூட் ஆகும் அப்படின்ற போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடிஷன் வாங்க, நான் பண்ணுறேன்னு வந்து ஒரு அழகாக சுடிதார் போட்டு வர சொன்னாங்க. ஏன்னா அது கிராமத்து பெண் ரோல். கௌரவ கொலை பண்ணிடுவாங்க அந்த பொண்ணை. ஸோ அந்த பொண்ணோட பாடியை தான் வந்து வாங்க மாட்டாங்க. அந்த டீன்ஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து அதை ரிவீல் பண்ணிடுவாங்க. அந்த பசங்க வந்து பஸ்ஸில் வந்துட்டுருப்பாங்க. ஒரு மறியல் நடக்கும். ஒரு பொண்ணை வந்து தூக்கில் தொங்கியிருப்பாங்க. ஒரு மறியல் நடக்கும். அதுலேருந்து தான் டைவர்ட் ஆகிட்டு வேறு ஒரு சீன்லேயே போவாங்க. ஸோ அந்த ஊர் பொண்ணுன்றதுனால சாரியில் வர சொன்னாங்க. சாரிலாம் இல்லை, நான் சுடிதாரில் நான் வரேன், இங்கேருந்து கட்டிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுடிதாரில் போயிட்டு சுடிதாரில் வந்து அழகாக அந்த லுக் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போகும்போதே எனக்கு லுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. சூட்டபுளாக இருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டாங்க. ஆல்ரெடி விஜே பண்ண எல்லா வீடியோஸும் பார்த்துருக்காங்க. இந்த பொண்ணு வந்து போல்டாக பண்ணும் அப்படின்ற மாதிரி. அண்டு எனக்கு வந்து அந்த தூக்கு இதில் கன்வின்ஸ் பண்ண தான் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து தூக்கில் வந்து பொம்மைலாம் தொங்க விட மாட்டாங்க, ரியல் ஹியூமனே தொங்க விடுவாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி தூக்கு இது பண்ண சொல்கிறாங்க, அது எப்படி அப்படின்றது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரோப் வைப்பாங்க, உனக்கு சேஃப்டிஸ்லாம் நிறைய இருக்கும். இப்போ நீ நிறைய ஃபைட் காட்சியெல்லாம் பார்க்குறல்ல, அது எல்லாமே ரோப்பில் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஜாலியாக போய் பண்ணிட்டு வா அப்படின்னு. அது பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா அது தூக்குன்ற போது நெகட்டிவ், ஃபுல் நெகட்டிவ். உங்களுக்கு அது லைஃப்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொன்று அது வந்து கேமரா முன்னாடி உங்களை சாகிற மாதிரி காட்டிட்டு கேமரா ஆன் பண்ணி நீங்கள் அது அன்லைவ் பண்ண மாதிரி காட்டிட்டு திருப்பியும் நீங்கள் அலைவ் பண்ண மாதிரி காட்டுவாங்க. உங்களை வந்து ஒரு ஆமாம் எடுத்துருவாங்க. இன்னொன்று உங்களுக்கு வந்து தேங்காய் சுற்றுவாங்க, அந்த கற்பூரம் வச்சு அதெல்லாம் சுற்றுவாங்க. ஏன்னா அது நெகட்டிவ் கழிக்கிறது. அது யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன். அது சூப்பர்ஸ்டிஷியஸாக இருக்கட்டும், யார் என்ன வேணால் சொல்லட்டும், அது என்னோடய பிலீஃப், அதை நானும் நம்புகிறேன். அது மாதிரி நிறைய இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நம்புகிறாங்க. இன்னும் கேமரா பர்சனே நம்புகிறாங்க, டேரக்டரும் நம்புகிறாங்க. பார்த்திபன் சார் லுக் டெஸ்ட் பண்ணி அடுத்த வாட்டி ஒரு டேயில் வந்து கூப்பிட்டு போய் காட்டிட்டாங்க. ரெட் கலர் சுடிதார் போட்டு நான் போகிறேன். போயிட்டு எல்லோ கலர், தட் மீன்ஸ் க்ரீம் கலர் ஷால். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு ஆடிஷன் போகும்போது ஒரு காஸ்டியூம் ஞாபகம் இருக்கும்.
ப்ளூ கலர் லெகின்ஸ் போட்டு போகிற சார் காட்டுறாரு. அழகாக குட்டி பிந்தியெல்லாம் வச்சு கொட்டு போயிடுறாங்க. சார் பார்த்துட்டு ஓகே எங்கேருந்து வரீங்க, நீங்களே பார்த்துடலாம்ல, நீங்களே எனக்கு ஓகே தான் செலக்ட் பண்ணிடுங்க, ஓகே அப்படின்னாரு. நான் வந்து சார் கொஞ்சம் பேசுவாருன்னு நினச்சேன். பட் அவர் இருக்கிற ப்ரெஷர் அது என்ன பண்ண முடியும். நம்ம சில டேரக்டர்ஸ் வந்து பேசுவாங்க. ராஜமுருகன் சாரும் ஒரு 10 மினிட்ஸ் பேசினாங்க. இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இந்த கேரக்டர் வந்து ஒரு பேக்கரியில் வேலை செய்கிற பொண்ணு அப்படின்ட்டு பேசினாங்க. ஸோ சார் பேசுவாங்கன்னு நினச்சேன். சார் கேட்டாருங்க என்ன படம் பண்ணியிருக்கீங்க, ஃபைட்டில் பண்ணியிருக்கேன் சார், மாடர்ன் லவ் சென்னை, பக்கீரா, இடியட், அப்புறம் கொஞ்சம் கமர்ஷியல்ஸ் பண்ணியிருக்கேன் சார். அப்படியா, சரி சரி ஓகே தியாகர் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் சார் எல்லாருமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார், அப்புறம் 2-3 ஏடிஸ் இருந்தாங்க, அப்புறம் இந்த சார் ஒருத்தர். இவர் வந்து ஓகேம்மா நீ செலக்ட் ஆகிட்டேன், நான் வந்து உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன்னே. இது வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோஸ் இருக்குது இல்லையா, ஃபுல்லாக அந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக ஷூட். ஃபஸ்ட்டு டே கூப்பிட்டு போயிட்டாங்க, எனக்கு பூச்சி கடிச்சிச்சு. ஏன்னா மரம் ஃபுல்லாக சுற்றி மரம் காடு ஃபுல்லாக அந்த மரத்தோட ஷூட் ஸ்பாட் தான் அது. எனக்கு இங்கே பூச்சி கடிச்சு அலர்ஜி ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் அந்த டே ஷூட் இல்லை. வாஸ் லைக் எனக்கு பூச்சி கடிச்சிச்சு, எனக்கு தண்டாக இங்கே வீங்க ஆரம்பிச்சிச்சு. ஏதாச்சும் ஒன்று கடிக்கும் கண்டிப்பாக. அந்த பசங்களே அந்த 14 பசங்களே 13 பசங்களே ஏதோ போயிட்டு டெய்லி மண்ணில் புரண்டுறாங்க, ஏதோ பண்ணிட்டு வராங்க. சரி அதுக்கப்புறம் எனக்கு அலர்ஜி டேப்லெட்லாம் போட்டு க்ரீம்லாம் போட்டு அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு இதே மாதிரி தான் அடுத்த நாள் தான் எனக்கு ஷார்ட்டே. ஃபஸ்ட்டு டே என்னை கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் காமிச்சு ட்ரையல் கூட வைக்கல. அடுத்த நாள் எனக்கு தான் ஷார்ட்டு. காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷார்ட் போயிட்டு இருந்தது. இவங்க இருந்தாங்க பிரிக்யா, அவங்க இருந்தாங்க, அவங்க தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் சாரோட பொண்ணும் இருந்தாங்க, சாரும் இருந்தார், சாரோட பொண்ணும் இருந்தாங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு முகேஷ் மாஸ்டர், ஸ்டண்ட்டு மாஸ்டர், அவர் வந்து நான் பார்த்து ஸ்டார்டிங்கில் பயந்தேன். கொஞ்சம் அவர் வந்து பல்காக இருக்கார். இன்னொன்று வந்து அவர் ரொம்ப டெரராக இருந்தார். பார்க்குற தோரணையே நம்ம ஒருத்தங்களை பார்த்தா வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அப்படி தான் இருந்தார். பட் வென் ஹி கேம் அண்ட் ஸ்போக் டு மீ ஐ வாஸ் லைக் அப்பாடா அப்படின்னு இருந்தது. நான் சில பேரை பார்த்தாலே வந்து ஒரு பயப்படுற மாதிரி ஆரா வந்துடும், இல்லை வந்து ஒரு மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணிப்போம் நம்மளோட இமேஜினேஷனில். ஐயோ இவர் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ண போகிறாரு, திட்ட போகிறாரா, ஏதாச்சும் வந்து பயமாக இருக்குன்னு சொன்னால் ஏதாச்சும் பண்ண போகிறாரா அப்படின்றது வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அவர் வந்து ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வந்து ஃபுல் சேஃப்டியில் நம்ம பண்ண போகிறோம், உனக்கு ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் நீ சொல்லு, நான் உன்னை இறக்கிடுவேன் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி தூக்கி வச்சு இல்லையானாங்க. ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு, ஏன்னா அந்த ஷார்ட் அப்போது ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு மரத்தில் கட்டி தொங்க விட்டாங்க. அந்த மரத்தில் வந்து தொங்க விடக்கூடாதுன்னு கவுன்சிலர் அந்த ஏரியாவில் வந்து பிரச்சனை பண்ணேன். இல்லை வேணாம், அந்த மரம் வந்து சாங்கி மரம் ஏதோ சொல்லி அந்த மரத்தில் தொங்க விடாதீங்க, வேறு மரத்தில் நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மரத்தில் கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த மரத்தில் 2 வாட்டி தொங்கி விளையாட விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டி 2 மரத்தில் தொங்கினோடனே வாஸ் கம்ஃபர்டபுள். அப்புறம் ஜாலியாக அதுக்கப்புறம் ஆக்சுவலி வந்து டம்மி பொம்மை வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன் அதுதான் பொம்மை இருக்குல்ல அது தொங்க விடல. இல்லை ரியல் ஹியூமன், ஏன்னா ஷார்ட்டு வந்து கீழே இருந்து தான் வரும், அந்த பேப்பர் வந்து கீழே இருந்து, அப்போ ரியல் ஹியூமன் தான். நான் அந்த பொம்மை வச்சேன் எப்படி, அது வந்து சும்மா டம்மிக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம்லாம் இட் வாஸ் மேட் கம்ஃபர்டபுள். உங்களால் மறக்க முடியாத ஒரு சினி எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக இன்னும் அந்த மாதிரி தருணம் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக எல்லாமே வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மேபி வரலாம், மேபி ஏதாச்சும் அவார்டு வாங்கலாம், மேபி ஏதாச்சும் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணலாம்னா அந்த மாதிரி தான். இன்னும் நிறைய இருக்குல்ல, இன்னும் லைஃப் நிறைய போக வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் நம்ம எதுவுமே முடியலைல்ல, ஸோ அதனால் எதுவுமே பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ், அமேசிங் மூமெண்ட்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. மெமரபிள் மூமெண்ட்ஸ் அண்ட் க்யூட் மூமெண்ட்ஸ், என்லைட்டட் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ரஜினி சாரை பார்த்தது ஜெயிலர் ஷூட்டில் பார்த்தது. அப்புறம் டிஆர்கே கிரண் சார் தான் கூப்பிட்டு போயிருந்தார். ஸோ டிஆர்கே கிரண் சார் வந்து தோ நெல்சன் அங்கே இருக்கார், ரஜினி சார் அங்கே இருக்கார். ரஜினி சாரோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து என்னை பார்த்துட்டு எங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்றாரு. எப்படி பார்க்காம இருக்க முடியும், அவரோட பொண்ணோட சாயலில் தான் நான் இருக்கேன் அப்படியே ஃபுல்லாக.
ஸோ அப்படின்னு ஆனால் ரஜினி சார் எதுவுமே பார்க்கவே இல்லை, அவர் இப்படியே தான் இருந்தார். ஸோ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நெல்சன் சாரை மீட் பண்ணேன். ஐ வாஸ் லைக் ஸோ ரொம்ப பிஸியாக இருந்தார் ஷூட்டில், அதனால் ஹீ டிடன்ட் நோட்டீஸ். உங்களோட சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். லைக் என்ன, பெண்கள் வந்து 50 பேரை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி டீசெலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக செலக்ட் பண்ணுறதை பார்த்தா ஒரு கெட்டவனை தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட். ஸோ ஏன் அப்படி? அது நம்ம வந்து அவங்கள கரெக்டாக இருப்போன்ற மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். அவன் அப்பனுக்கு அப்போ சுப்பனுக்கு சுப்பனாக இருப்பான். நம்ம ஒரு டாக்ஸிக் ரெட் ஃப்ளாகாக இருந்தால் அவனை நம்ம விட டாக்ஸிக் ரெட் ஃப்ளாகாக இருப்பான். நான் டாக்ஸிக் ரெட் ஃப்ளாக் நான் ஒத்துக்கிறேன். ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் டாக்ஸிக் ரெட் ஃப்ளாக், ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் வந்து க்ரீன் ஃப்ளாக். ஆக்சுவலாக நான் ஒரு 90s கிட், எனக்கு இந்த க்ரீன் ஃப்ளாகு ரெட் ஃப்ளாக்னா என்னென்னு தெரியாது. கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறீங்களா? ஐயோ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நான் வந்து பக்கா 90s கிட்ஸ். ஓகே, 90s கிட்டுக்கு வந்து ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைனா லவ், அதுவும் இல்லைனா அண்ணா தம்பி, அக்கா தம்பி, இல்லைனா அண்ணா தங்கச்சி, அவ்வளோதான் வந்து ரிலேஷன்ஷிப். எங்களுக்கு ஹார்ட்லி தெரியும். ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா அது லவ். ஒரு பொண்ணு வந்து ஐ லவ் யூ அஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு அதெல்லாம் கிடையாது. ஒன்று பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லைன்னா லவ்வர், அதுவும் இல்லைன்னா அண்ணா, அவ்வளோதான். எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் வந்து 2K கிட்ஸ் ஜென்ஜே கிட்ஸ்ன்னு சொல்ல போனோன்னா ஃப்ளர்டேஷன்ஷிப், டெக்ஸ்டேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பிரெட் க்ரம்பிங், இந்த மாதிரி வந்து நிறைய டிவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இருக்க டேட்டிங் லைஃப்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எங்கே சொல்லுங்களேன், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எதுவும் சொன்னீங்களே அதுன்னு? டெக்ஸ்டேஷன்ஷிப். அப்படின்னா டெக்ஸ்ட்லேயே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நேரில் மீட் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. அப்புறம் ஃப்ளர்டேஷன்ஷிப், ஃப்ளர்ட்லாம் பண்ணிப்பாங்க. நீ க்யூட்டாக இருக்க, கார்ஜியஸாக இருக்க, நீ வந்து ஹாட்டாக இருக்க, அதை கடலை போட்டுப்பாங்க. ஃப்ளர்ட்டிங். உங்களுக்கு நீங்கள் வந்து அப்படியே ஜொல்லு ஊற்றுவாங்க ஃப்ளர்ட்டிங்கில். பொண்ணு பையனை பண்ணும், பையன் பொண்ணை பண்ணும். இது நேர்லையா அல்லது நேர்லையா? டெக்ஸ்ட்லேயும் சரி, நேர்லையும் சரி. ஆனா அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. தே கால்ட் அஸ் லவ்வர்னா லவ்வர் கிடையாது. லவ்லாம் இல்ல. ஃப்ளர்ட் மட்டும் பண்ணிக்கறோம் அவ்வளவுதான். ஓகே ஓகே. மாத்தி பண்ணிப்பாங்க. அப்புறம் ஃப்ளிங்ஸ்னா சும்மா பாஸ்ட் போற போக்குல ஒரு ஊடல். ஓகே ஓகே. அதாவது என்ன பிக்கப் டிராப் எஸ்கேப்ங்கற மாதிரியா? பிக்கப் டிராப் எஸ்கேப் அப்படி உங்க இது அதாவது எல்லாமே 90s கிட்ல இருந்துச்சு, வேற பேர்ல இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. ஃப்ளிங்ஸ் ஊடல், போற போக்குல ஒரு ஊடல். அண்ட் நோ மோர் கனெக்ஷன்ஸ் வித். அன்னைக்கு ஒரு நாள் ஒன் நைட் மாதிரி. ஒன் நைட் ஸ்டாண்ட்ன்றது டோட்டலா வேற. ஓகே, அது ஒன் நைட் ஸ்டாண்ட்ங்கிறது தனி. அடிக்கடி ஆனா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்தா மீட் பண்ணிப்பாங்க, ஊடல் இருந்துப்பாங்க, அப்புறம் கனெக்ஷனே இல்லாம போயிடுவாங்க. அது அப்புறம் சிச்சுவேஷன்ஷிப், ஒரு குறிப்பிட்ட 3 மாசத்துக்கும் இல்ல 4-6 மாசத்துக்குமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஒன்று இருப்பாங்க. நீயும் நானும் வந்து ஒரு 6 மாசத்துக்கு இருக்கலாம். அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் நீ யாரையாச்சும் பார்த்துட்டு போயிடு, நான் யாரையாச்சும் பார்த்துட்டு போயிடுவேன், அந்த மாதிரி. இப்போ அந்த 3 மாசத்துல அவங்களுக்கு லவ்வே வராதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களா? அது அவங்க இஷ்டம். லவ் வந்துச்சுனா கண்டினியூ பண்ணுவாங்க. அது அவங்க இஷ்டம். 6 மாசத்துல அவங்களுக்கு வந்து இது ஃபீலிங் டெவலப் ஆகணும்னா இன்னொரு எக்ஸ்டென்ஷன் வாரண்டி, ஏர்டெல் ரீசார்ஜ் மாதிரி 6 மாசத்துக்கு அப்புறம் பண்ணிடுவாங்க. டிடிஹெச் ரீசார்ஜ் மாதிரி வாங்க நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னு பண்ணிப்பாங்க. இல்லை வேணாம்னா நாங்கள் டேட்டா சந்தா கேன்சல் பண்ணிக்கிறோம், நாங்கள் வேற ஒரு இதை பார்த்துக்கிறோம், நெட்ஒர்க்கை பார்த்துக்கிறோம் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஆனால் they called us ஊடல்லையோ இருப்பாங்க. கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்னு வாங்க. ஓகே, கேட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஏர்லியர் என்ன ஃப்ளிங்ஸ்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஆக்சுவலா? இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இவங்க கண்டினியூஸ் ஓகே டச்லயே இருப்பாங்க, ஆபீஸ் போவாங்க, படத்துக்கு போவாங்க, அதெல்லாம் இருப்பாங்க பெனிஃபிட்ஸோட. ஓகே சரி. இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனா லவ் பண்றீங்களா, மேரேஜ் பண்றீங்களா கேட்டா இல்ல நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அப்படின்னு. ஓகே ஓகே. அப்புறம் யூ கம் திஸ் அஸ் பிரெட் கிரம்பிங். பிரெட் கிரம்பிங்னா என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க, ஆனால் இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து அட்டென்ஷன் கொடுத்துட்டு போவீங்க. இப்போ நீங்கள் மேரிட் ஆகிட்டு இருக்கீங்கல்ல, ஆனால் சைடில் ஒரு பொண்ணு வந்து அடிக்கடி வந்து இப்போ நீங்கள் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை வேற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இருக்கீங்க, ஆனால் சைடில் வந்து சும்மா ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு போறது, ஃப்ளர்ட்டிங் என்ன வேணாலும் பண்ணுவோம். என்ன அது வந்து ஜோன் ஆமா, சும்மா ஃப்ளர்ட் பண்ணிட்டு போவீங்க, சும்மா வந்து ஒரு மூவி போவீங்க, சும்மா ஒரு நைட் டின்னர் போவீங்க, சும்மா வந்து ஒரு நைட் அவுட் போவீங்க, ஒரு ரூம் ஸ்டே பண்ணுவீங்க. அதாவது இப்ப புரிஞ்சுக்கலாமா? அதாவது நீங்க இதுக்கு மேல கிரம்பிங். இப்போ பிரெட் கிரம்பிங்னா என்ன, சும்மா பிரெட்டை வந்து மொச்சி வைக்கிறதுன்றதுல அது சும்மா வந்து பண்ணிட்டு போறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு போறது. ஆமா, சாப்பிட்டு போறது பிரெட் கிரம்பிங்.
இன்னொன்று வந்து ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் மறந்து போச்சு. என்னன்னா பேக்கப் வச்சுக்கிட்டே இருக்கிறது. மேபி பிரெட் கிரம்பிங்கும் அதுவும் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இது புட்டுக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஆல்ரெடி பின்னாடி ஒரு பேக்கப் வச்சுக்கிறது. அதுக்கு நம்ம பெஞ்சிங்னு சொல்லுவாங்க. ஆமாம், பெஞ்சிங். அது ஐடி கம்பெனியில் தான் அது வச்சுருப்பாங்க, ஆனால் இதில் வச்சுருக்காங்க. பெஞ்சிங்னா எப்படியும் இது வந்து லவ் புட்டுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த சைடில் வந்து இன்னொரு ஆளுக்கிட்ட வந்து நீ ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு நீ வந்து கடலை போட்டுன்னு இருப்ப. இந்த லவ் புட்டுக்கினோடனே நீ வந்து இதில் சேர்த்துருப்பீங்க, அவ்வளோதான். இன்னொரு மெயின் சிக்கு, சைட் சிக்கு, அது எல்லாமே இருக்குது. மெயின் சிக்கு என்னன்னா மெயின் லவர். லவர் தான். ஓ, அது சிக்காகிட்டீங்க. சிக்குன்னா கேர்ள். அது அப்படி வந்து டேர்ம்ஸில் மாற்றிட்டாங்க. மெயின் சிக்குன்னா மெயினான லவர். மெயினான லவர் வந்து சைட் லவர் இருக்குன்னு தெரியாது, ஆனால் சைட் லவருக்கு மெயின் லவர் இருக்குன்னு தெரியும். ஆனால் மெயின் லவருக்கு தெரிய வரும்போது இவங்க 2 பேரும் பச்சை போயிடுவாங்க, மெயின் லவரை கைட்டி விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் பச்சை போயிட்டு இன்னொரு சைட் சிக் வச்சுப்பாங்க. அந்த பையனோட சாமர்த்தியம். எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து அந்த பையனோட சாமர்த்தியம். அதுக்கப்புறம் இந்த ரெட் ஃபிளாக், கிரீன் ஃபிளாக் அதெல்லாம் வருது இல்லை. ரெட் ஃபிளாக், கிரீன் ஃபிளாக் எல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் அ பர்சன். சில பேருக்கு வந்து ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. நான் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட். அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட்னா எப்படின்னா, ஒரு 2 குழந்தைங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைக்கு அம்மா கூடவே இருக்கணும். இப்போ வந்து ஒரு குழந்தை விளையாடுது, திரும்பி பார்த்தோன்னா அம்மா இருக்கணும். இப்போது திருப்பியும் விளையாடுது, திரும்பி பார்த்தோன்னா அம்மா இருக்கணும். விளையாடுது, திரும்பி பார்க்க அம்மா இல்லைன்னா அதுக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகிடும். அதுதான் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட். அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட்னா அந்த வேலைக்கு போகிற அம்மாங்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்தடா நீ இந்த மாதிரி வந்து 5 மணி வரைக்கும் நீ வீட்டில் இருடா, பத்திரமா இருடா, பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அந்த குழந்தை 5 மணி 6 மணி வரைக்கும் வீட்லேயே இருக்கும். சில டைம் அம்மா வந்து வெளியூர் போனாலும் அந்த குழந்தை இத்தனால பார்த்துக்கும். அதுக்கு பேர் அவாய்டட் அட்டாச்மெண்ட். நீ எங்கேயோ இருக்க, ஆனால் ஒருத்தர் இருக்குன்னு அர்த்தம். அம்மான்ற ஒருத்தவங்க இருக்காங்க, அப்பான்ற ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆனால் நான் வந்து உங்களை லவ் தான் பண்ணுறேன் அப்படின்றது அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட். எங்கிட்ட கிட்ட வராதிங்க, நீங்கள் தூரத்துலேயே இருங்க அப்படின்றது. ஸோ ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் எப்போவுமே அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட்க்கு தான் அட்ராக்ட் ஆவாங்க. அதே மாதிரி அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட் ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்க்கு தான் அவாய்டண்ட் ஆகும். ரொம்ப ரேர்லியாக தான் ஆங்ஷியஸ் வந்து சேருவாங்க. இப்போ 2 பேரும் ஆங்ஷியஸாக இருந்தால் 2 பேருக்குமே ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கும். 2 பேருமே அவாய்டண்ட்டாக இருந்தால் 2 பேருக்குமே வந்து ரெட் ஃப்ளாக்ஸ் டாக்ஸிக்காக இருக்கும். ஸோ டாக்ஸிக் ரெட் ஃப்ளாக்ன்றது அவங்கவுங்க பொறுத்தது. டாக்ஸிக்ன்றது என்ன, ரொம்ப வந்து ஓவராக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ரொம்ப வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறது, அதுதான் வந்து டாக்ஸிக்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனால் வந்து அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்ச் ஆக்கிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனோம்னா அதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். இருக்கணும். அது ஒரு மாதிரி டார்ச்சரா, டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? ரொம்ப கண்ட்ரோலிங் இருக்க கூடாது, பட் இருக்கணும். அது லிமிட்டேஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது? இப்போ நம்ம வந்து ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாதான் அது வந்து அதுதான். இப்போ வந்து என்னை நீங்க ஒரு 2 அடி அடிச்சீங்கன்னா லைட்டா வலிக்கும், 3வது அடி வலிக்கும்போது ரொம்ப வலிச்சிடும். அதே மாதிரி ஒரு லிமிட்டேஷன் தெரியணும்ல. இப்போ அது உங்களுடைய தாக்கு பிடிக்கிற ஒரு லெவல்னு ஒன்று, அதாவது நீங்க சொன்ன மாதிரி அது பேஸ்ட் ஆன் a person இட் வில் வேரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் பேசிக்கலி எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் என்னன்னா அவங்களோட பார்ட்னர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கவனிக்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும்னு தான் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் எல்லா பார்ட்னரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, காலைல ஏஞ்சி தூங்கினோடனே ஒரு குட் மார்னிங் மெசேஜ், ஒரு க்யூட்டான நோட்டு, ஒரு 4 மீம் ஷேரிங், ஒரு கால், ஒரு என்னம்மா பண்ணுற, சாப்பிட்டியா, முடிஞ்சால் ஒரு மீட்டு, இல்லைன்னா நைட்டு தூங்கிட்டு கால் பேசிட்டு தூங்குறா, அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப லிமிட் எங்கே க்ராஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து நீ என்ன பண்ணுற, ஏன் அவன் கூட போன, எதுக்கு போனேன் அப்படின்றத ஒரு ஓவர் கண்ட்ரோலிங், ஓவர் பேரண்டிங்னு இதை நான் பார்ட்னர் தான் எதிர்பார்க்குறேன், பேரண்ட் எதிர்பார்க்கல. பேரண்ட் தான் அப்படி பண்ணுவாங்க. ஒரு பார்ட்னருன்றவங்க என்ன, சரி இப்போ எங்கேயாச்சும் போகிறேன்னு சொன்னாங்கன்னா, எங்கேம்மா போகிறேன், எப்படி போகிறேன், ஓகேம்மா பார்த்து டேக் கேர், இஃப் யூ வாண்ட் நான் வரணுமா, அப்படியெல்லாம் வந்து கேர் பண்ணலாம். அது வந்து கேர் பண்ணாமல் நீ எதுக்கு அவன் கூட போனேன், நீ ஏன் இந்த நேரத்தில் அவன் கூட போன, ஏன் நீ இந்த நேரத்தில் வீட்டுக்கு வரல, நீ ஏன் எனக்கு வந்து கால் பண்ணல, நீ ஏன் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணல, நீ ஏன் என்கிட்ட சொல்லாமல் போன அப்படின்னும் போது தான் டாக்ஸிக். நீ இப்படி கேட்கலாம், தட் மீன்ஸ் சாஃப்டாக கேட்கலாம். இது சாஃப்டாகவும் சில பேர் கிரட்ஜஸ் வச்சு கேட்பாங்க. அப்படி கேட்காம, இல்லைம்மா உனக்கு வந்து நானுமே வரேன், நானுமே உனக்கு வந்து இது பண்ணுறேன், நீ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்றது வந்து எல்லா கேர்ள்ஸும் விரும்புவாங்க. சரி, மோஸ்ட்லி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எதுக்கு போகிறாங்க, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த தேவை. எனக்கு வந்து ஒரு பார்ட்னரோட தேவை இருக்குது, எனக்கு ஒரு லவ்வரோட தேவை இருக்குது, ஹஸ்பண்டோட தேவை இருக்குது. அங்கேருந்து வரதும்போது வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து போகிறாங்கல்ல, அது தப்பு தானே. அங்கேருந்து வரல, ஆனால் ஏன் வரலன்றதை அவங்க சால்வ் பண்ண மாட்டாங்க.
இப்போ ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் 2 ஹவரில் சண்டை போட்டு சேர்றது தான் நார்மல். இப்போ ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வருது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் 2 ஹியூமனுக்கும் இருக்கும். நான் 6 சொல்லலாம், அவங்க 9 சொல்லலாம், அவங்க 10 சொல்லலாம், நான் 11 சொல்லலாம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை எப்படி நீங்கள் வந்து அது கன்க்ளூட் பண்ணி நீங்கள் எப்படி அதை சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து அதை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தான் இருக்குது. இப்போ நான் 6 சொல்கிறேன், அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே 6ஆக கூட இருக்கலாம். இப்போ அவங்க 9 சொல்கிறாங்க, ஓகே 9ஆக கூட இருக்கலாம். அதை 2 ஹவர்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ரிலேஷனுக்கு அப்புறம். அது 1 டே வச்சு, 2 டேஸ் வச்சு, 3 டேஸ் வச்சு, 2 வீக்ஸ் வச்சு, 2 மந்த்ஸ் வச்சது தான் வந்து அது ரொம்ப ஒரு பெருசாக போகும். அதை வந்து குத்தி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இது. இந்த என்ன சொல்லுது, இந்த ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக்ங்கிறது இவ்வளோ தானா? க்ரீன் ஃப்ளாக்னா வந்து க்யூட்டாக உங்களுக்கு ஹாப்பி பண்ணுற மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு கால் வந்து வலிக்குது அப்படின்னு சொன்னால் கால் அமுக்கி விடுறது, உங்களுக்கு வந்து ரோசஸ் எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் டின்னர் பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறது, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வர்றது, அப்புறம் உங்களுக்கு குட்டி குட்டி ஹார்டின்ஸ் அந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதுறது, அதுக்கப்புறம் உங்களை வந்து என்லைட்மெண்ட் பண்ணுறது, குஷிப்படுத்துறது எல்லாமே க்ரீன் ஃப்ளாக்ஸ். இதெல்லாம் ஒரு பேசிக்காக எல்லா ரிலேஷன். டாக்ஸிக்னா இதுதான், இந்த ரெட் ஃப்ளாக்னா இதுதான். அந்த சண்டை போட்டு ஈகோ காட்டுறது அதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ். இப்போது சண்டை போட்டு வந்து ஸ்டேட்டஸ் பேசாமல் ஸ்டேட்டஸ் டிபி எடுத்துருவாங்க, டிபி ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டேட்டஸில் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஐயோ பிளாக் பண்ணிட்டாளான்னு தெரியாது. 2-3 சண்டையிலேயே பிளாக் பண்ணுறது. இப்போ ஒருத்தவங்க பேச வராங்க, என்ன இஷ்யூஸ் வந்து பேச வராங்கன்னு கேட்க மாட்டேறது, தேவைன்னு நான் மட்டும் பேசுகிறது. நம்ம என்ன பேசிட்டு தானே இருக்கோம் என்ன அப்படின்றது. இப்போ சண்டை வந்திருக்கோம், அந்த சண்டையை ரிசால்வ் பண்ணாமல் சும்மா இவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் தேவைன்னா மட்டும் பேசுறது அந்த மாதிரி. இன்னொன்று ரெட் ஃப்ளாக் அப்படி. இன்னொன்று வந்து மீட் பண்ண வரேன்னு சொன்னால் அந்த பொண்ணை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இவங்களா வந்து ஏதாச்சும் நினச்சிட்டு வர்றது. இப்போ ஒரு பொண்ணை மீட் பண்ண வராங்கன்னா அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அதெல்லாம் வந்து இது பண்ணணும். இவளை எதுக்கு பார்க்க வரோன்னே வந்து தெரியாமல் சில பேர் வருவாங்க, அதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ் தான். இப்போ உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல் வந்திருக்குல்ல, டிஃபால்ட்டாக தான் சொல்லுவாங்கல்ல. ப்ரப்போசல்லாம் இல்லைங்க, எப்படி வரும்னா புரியவே இல்லை, இது என்ன அக்கான்னு சொல்லிட்டு. ஃபைட் கிளப் படத்தில் பணியாற்றின அனுபவம் பற்றி சொல்லுங்கள். விஜயகுமார் படத்தில் ஃபீமேலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. உள்ளே இருக்க பாலிடிக்ஸில் இந்த பொண்ணு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே, பாலிடிக்ஸ்னால் லைக் யாரெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஃபேவரட்டாக இடித்து விளையாடி இப்படி பண்ணுங்க, ஹே இப்படி பண்ணு, அப்படியெல்லாம் பண்ணாது, வா நம்ம ஒன்றா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.